ஹலோ மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபைனலா இருந்தது நேத்துல பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஃபைனலா இருந்தாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா காலையில கெமி இருந்தாங்க. இப்போ ஃபைனலா அரோரா இருக்காங்க. ஸோ அரோரா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 95% தெரிய வருது. முக்கியமா நிறைய ஆடியன்ஸ் அரோராவை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா எதுக்கு வந்திருக்குமோ அந்த விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. இந்த பிக் பாஸோட வாய்ப்பு கிடைக்காம பல்வேறு திறமை இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. ஆனா வாய்ப்பு கிடைச்ச யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அந்த அளவுக்கு சரியா அவங்களோட வேலையெல்லாம் சரியா செய்யல. அரோரா ரொம்பவே மோசமான பிஹேவியர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவரால பாத்தீங்கன்னா கேப்டனா இருந்தவரோட பதவியும் போயிருச்சு. துஷார வீட்டு தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த தலைவர் பதவியை இழந்துட்டு நிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான காரணம் அரோரா அப்படிதான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோம். அரோரா பிக் பாஸோட ஒரு சீசனை அவங்க அந்த பிளாட்ஃபார்மை சரியாவே பயன்படுத்தல. அது மட்டும் இல்லாம இவங்களால நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே இந்த ஷோவை பார்க்க முடியல. இவங்க பேசுற விதமாகட்டும், துஷார் கிட்ட நடந்துக்கிற அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே 18+ தான் இருக்குது. சோ அவங்க நார்மலா அவங்களோட தனிப்பட்ட ஒரு திறமை இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா எவ்வளவு திறமை இருக்கு அதை வெளிப்படுத்தாம அவங்க இந்த லவ் சீக்வன்ஸையும் ரொமான்ஸையும் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதனாலே மக்களுக்கு கடுப்பாகுது பார்க்கும்போது. கண்டிப்பா அரோரா வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. மொத்தவங்க எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட ஒரு திறமையும் டாஸ்க்லயும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அரோரா மட்டும் எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. ஆக்சுவலா நேத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு அரோராவை தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க எதுவுமே பண்ணாம சும்மாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே லவ் சீக்வன்ஸோ ரொமான்ஸோ இதுக்காக மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்ம் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஏன் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. சோ சுத்தமா டிசிப்ளினே இல்ல அவங்க கிட்ட. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.